அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் 20ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி ராகு கேதுவின் பெயர்ச்சி முழுமையாக நடைபெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் மிக சிறப்பான முன்னேற்றங்களாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் அலட்சியமில்லாமல் செயல்படும் போது மேசராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ராகு கேது பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏற்கனவே சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனியுடன் ராகு இணைந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி முழுமையாக இணைகிறாருங்க லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில். எனவே உறுதியாகவே நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பும் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இருந்து 2027ஆம் ஆண்டு துவங்குவதற்கு முன் வரைக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளை நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களாக குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. அதில் மிகவும் முக்கியமான கிரகங்களாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ராகு லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைகிறார். மோட்சக்காரகரான கேது 5இல் அமர்கிறாருங்க. இந்த இரு கிரகநிலைகளின் சப்தம பார்வை மிக வலுவாக எதிரெதிராக இருக்கக்கூடிய ராகுவின் சப்தம பார்வை கேதுவின் மீது 5ஆம் இடத்திலும், கேதுவின் சப்தம பார்வை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராகுவின் மீதும் பதிகிறது. எனவே உறுதியாகவே இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல்கள் முழுமையாக சுமார் அடுத்த 1.5 ஆண்டுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன் முழுமையாக இந்த திருக்கணிதத்தின்படியும் ராகு கேது பயிற்சி நடைபெறுவதால் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவின் அமைப்பும் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு, சனி, சுக்கிரன் என இந்த கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக இதற்கு இணையாக மனித வாழ்வில் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நேர்வழியில் மட்டுமல்ல பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க ராகு. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை விரயஸ்தானத்தில் வலம் வந்த ராகு இனி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு மாறியிருப்பது மிக அனுகூலமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கொடுப்பதில் ராகுவிற்கு இணை ராகுதான் என்று சொல்ல முடியும். அந்த வகையில் சுமார் அடுத்த 1.5 ஆண்டு காலம் மிக வலுவாக வலம் வருவதால் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் நிதி நிலைமை நிச்சயம் சீராக அமையும். சனி பகவான் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் அமர்ந்தாலும் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்துதான் பலம் வருகிறார். எனவே முழுமையாக 7.5 சனி துவங்காத ஒரு தருணமாகவும் அமைகிறது. எனவே வீண் விரய செலவுகள் உறுதியாகவே குறையும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் நல்ல வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மகிழ்ச்சியான பல நல்ல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. வீண் விரய செலவுகள் குறைவதோடு எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக ராகு எடுத்து காட்டுகிறாருங்க. மனதை அரித்து வந்த கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நிம்மதி பிறப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இந்த வேளையில் தானாகவே உங்களை தேடி வரப்போகிறது. பண ரீதியான பற்றாக்குறைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். திருமண வயது வந்தவருக்கு திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. இதுவரை ராகு பகவான் விரயத்தில் வலம் வந்த சூழலில் இனி லாபத்தில் மாறியிருப்பதோடு பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார்.
அங்கு மோட்சக்காரகரான கேதுவும் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்துல கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதில் சிரமம் இல்லாமல் உறுதியாக வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோக பலனும் நிச்சயமாக ராகுவின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மறுக்கப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இடமாறுதல், அலுவலகம் சார்ந்த சூழல் அமைதியாக மாறுதல் போன்ற அனைத்துமே மிக அற்புதமாக ராகுவின் அமைப்பால் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. தொழில் ரீதியாக தொடர்ந்து வளர்ச்சிக்கான முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் தொழில் ரீதியாக அபிவிருத்தி திட்டங்களை வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உள்ளது. லாபத்தை இனி படிப்படியாக உயர்த்துவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பரிபூரணமான நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அதிக அலைச்சல்கள், வெளியூர் பயணங்கள் சோர்வை ஏற்படுத்தினாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக வலுவாக ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல யோக வாய்ப்புகள் திடீரென உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கைகூடும். பல்வேறு வகையான தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு நீங்கள் இந்த தருணத்தில் சொந்த தயாரிப்பில் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே அரசியல் துறையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சூழ்ச்சிகளை முறியடித்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக அர்த்த சாஸ்திரம் உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இனி வரக்கூடிய தருணத்துல 7.5 சனி துவங்குவதற்கு முன் அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் முழுமையாக ராகு கேது பயிற்சி நடைபெற்ற இந்த தருணத்துல நிச்சயமாக சர்வதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று ராகு மற்றும் கேது பகவானை வழிபாடு செய்யுங்கள். ராகு மற்றும் கேது பகவானின் வழிபாட்டால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் அற்புதமாக உங்களை தேடி வரும். 7.5 சனியை சிறப்பான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தானாகவே பல நல்ல வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.